வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு போகும். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுக்க ஆக்ஷன் சம்மந்தமாக போனான்னு நினைக்கிறேன். அதுக்கு சம்மந்தமாக தான் ட்ரெய்லரோட கட்ஸுமே இருந்தது. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, நம்ம தளபதி விஜய் ஒரு ரா ஏஜெண்டாக இருப்பார் இருக்கு. ரா ஏஜென்ட்லேயே ஒரு சீக்ரெட்டாக இருப்பார் போல இருக்கு. அவர் கையில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அந்த ப்ராஜெக்டை இவர் எப்படி முடிக்கிறாரு, அதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுலேருந்து எப்படி நம்ம தளபதி விஜய் வெளில வர்றாருன்னு சொல்லி மொத்த கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவா, பிரசாந்த், தளபதி விஜய் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன நடக்குது, அதை சுற்றி என்னென்ன நவுறுதுன்னு சொல்லி மொத்த கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு சம்மந்தமாக தான் ட்ரெய்லரோட கட்ஸுமே இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் மலேசியா ரஷ்யா சைடில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அந்த ரோட் சேசிங் சீன்லாம் மலேசியா ரஷ்யா சைடில் எடுத்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் டெல்லி செங்கோட்டையெல்லாம் வேற காமிக்கிறாங்க. அதுக்கும் இந்த கதைக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படத்தில் எல்லாருமே காமிச்சிட்டாங்க. 7-8 போஸ்டரும் வந்திருந்தது. அதில் எல்லாருமே இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை தான் காமிச்சிருந்தாங்க. இந்த வில்லன் யாருன்னு காமிக்காமல் ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை ட்ரெய்லரில்